அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற ஈக்குவாலிட்டி என்பது சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு வாய்ப்பு தான். அதை அடிப்படையாக கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு, அதை பாதிக்க செய்யக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த கோட்பாட்டுக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய வாதமே தவிர, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முற்பட்ட வகுப்பில் எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்திலும் சிறுபான்மையினரிலும் ஏழைகள் இருக்கிறார்கள். ஆகவே ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல இது. காலப்போக்கில் இது ஏழைகளுக்கு மட்டுமே வழங்குவது என்கிற கருத்தை நோக்கி நகர்ந்துவிடும். பிறகு எல்லா சாதிகளும் உயர்வு தாழ்வு என்கிற நிலை அப்படியே நீடிக்கும். ஆகவே இந்த சாதியின் பெயரால், பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு நடைமுறைப்படுத்துகிற போக்கை தகர்ப்பதற்கு அடித்தட்டிலே கிடப்பவர்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக ரீதியான விழிப்புணர்வை பெற ஒரு முன்னுரிமை அளிப்பது என்பதுதான் இடஒதுக்கீட்டின் அம்சம். அதுதான் அதனுடைய ஆன்மா. அதை சீரழிக்கிறார்கள், அதை அழித்தொழிக்கிறார்கள். தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு மசோதா நிறைவேற்றிட்டாங்க. இது அவர்களுக்கு தேர்தல் ஆதாயம் கருதுகிற ஒரு முயற்சியாக இருக்கலாம். அது மட்டுமே ஒரு காரணம் என்று நாங்கள் முன்வைக்கவில்லை. அடிப்படையிலே சோஷியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதியை அழித்தொழிப்பதற்கான ஒரு மறைமுக செயல் திட்டமாக இதை பார்க்கிறோம். ஆதரிப்பது சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோருக்கு செய்கிற ஒரு துரோகம் என்றும் நான் கருதுகிறேன். பிப்ரவரி 10ஆம் தேதி மோடி தமிழகம் வராரு. விடுதலை சிறுத்தைகளோடு திமுக தோழமை இயக்கங்கள் அவருக்கு எதிர்ப்பதற்கான வாய்ப்பு அது கலந்து பேசி முடிவு செய்வோம். 27 வருவதாக தகவல். ஜனவரி 23ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இயலாத நிலையால் அது மத்திய அமைச்சராக இருந்த கேரளாவை சார்ந்த திரு கொடிக்குனில் சுரேஷ் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் திரு ராகுல் காந்தியின் பிரதிநிதியாக பங்கேற்கிறார் என்பதை ராகுல் காந்தி அவர்களின் அலுவலகத்திலிருந்து நேற்று தகவல் கூறியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் சுதாகர் ரெட்டி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.